இந்த நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். துதியின் ஆராதனையிலும் நல்ல பாடல் மூலமாக நமக்கு நல்ல ஒரு செய்தி வந்தது. சங்கீத தியானத்து மூலமாகவும் நல்ல ஒரு வார்த்தை தேவன் தந்தார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் பூரணமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல நம் பாடல்களோடு பாடினோம். ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் என்று பாடினோம். பூர்ணமான ஆவி என்று பாடினோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், பூர்ணமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? பூரணராக இருக்க வேண்டும். ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஒரு இதுலையும் என்ன செய்யக்கூடாது? ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஆகவே எல்லாரும் பூர்ணமாக இந்த பூமியிலே வாழ்ந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுகளாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளலாயும் இருக்கும்படி பொறுமையான பூர்ணம் கிரியை செய்ய கடவுது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்ம எந்த ஒரு காரியத்திலும் குறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். பூர்ண நிறைவுள்ளவளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கவே கூடாது. ஒரு சொத்து எதுவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பூர்ணமானது விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம காய் வாங்கினோம்னா அந்த சொத்தை காயை விரும்ப மாட்டோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் குறைவில் இருக்கவே கூடாது. நீங்கள் பூரண நிறைவுள்ளலாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரானால் நாம் பூர்ணமாக இருந்த ஒரு சமூகத்துக்கு கடந்து போவோமா என்று நாம் சிந்திக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கையில் செய்யும் வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனிகளிலும் உன் மிருகச்சீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையிராதபடிக்கு நம்ம சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நம்ம பார்க்குறோம், இப்போ சங்கீதாந்த கேட்டது போல் நம்ம ஆத்மா எப்படிப்பட்ட இருக்கணும்? அறிவில்லாத இருக்கக்கூடாது, அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் நாம் குழந்திருக்கிறோம். இன்றைக்கி மணி 12 மணி ஆகி போச்சா, எந்நேரம் போதும் சிந்திச்சு கொண்டு ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆண்டவருடைய நாள், இன்றைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் கலிகூர்ந்து மகிழக்கூடியலாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் 6 நாள் வேலை உண்டு. 7ஆம் நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறத ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு நாம் நினைந்து வர வேண்டும். ஏதோ வருகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போகிறன்று இல்லாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் அவருக்கு ஒப்பு கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமானே, நாம் மனம் திரும்பி நாம் அவர் சத்தத்துக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தையை கற்பனைப்படி நாம் செய்ய நடக்கும்போது அவர் நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிற தேவன். நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பாருங்கள், உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனிகளிலும் உன் மிருகச்சீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளிலும் பாருங்கள் உனக்கு என்ன சொல்கிறாரு? ஜீவனிலும் நிலத்தின் கனிகளிலும் பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுது? மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற போது, காத்திருக்கிற போது, சத்தத்துக்கு செவி கொடுக்கிற போது, வார்த்தை கை கொடுக்கிற போது நமக்கு ஆண்டவர் பரிபூர்ணத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லிக்கிறது வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரிகள் நம்ம என்ன செய்யுது? அழிக்க துடிக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாராம்? அவருக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு அது பரிபூர்ணப்படவே நான் வந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நாம் ஜீவன் அடைய வேண்டும். அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் அடைந்து அவர் சமூகத்துக்கு கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறேன் என்று வேறொன்றுக்கும் வரான். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படமே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த பரிபூர்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் கை கொண்டு வாழும்போது தான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். அடுத்தபடி நாம் பார்க்குறோம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய்
இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பூர்ண சற்குணராக இருக்கிறது போல நாமளும் ஒவ்வொருவரும் பூர்ண சற்குணராக இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் பூரணத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். நமக்கு சபைக்கு பேர் என்னப்பா? பூர்ண. அப்போ நம்ம பூரணமாய் கடந்து வர வேண்டும். ஆகவே நம்ம இன்றைக்கி எத்தனையோ சபைகள் பார்த்தாலும் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒரு இழந்து போய்விடக்கூடாது. நாம் அநேக இடங்களில் பார்க்குறோம், இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு ஆழமாக கிடைக்காது. ஆகவே இங்கே வாரம் ஒவ்வொருத்தராக தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த தேவ செய்தி உங்களுக்கு பற்றியிலே கர்த்தர் கொண்டு வந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பூர்ண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தை சிந்திக்க வேண்டும். தேவன் எவ்வளவு பரிசுத்தர், தேவன் எவ்வளவு பெரியவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கலாகி நாம் அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட சற்குணராக இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக இந்த பரிபூர்ணத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டுமானால் நாம் 3 காரியங்களை கை கொள்ள வேண்டும். அதை நாம் சிந்திப்போம், வாசிப்போம். நாம் ஒவ்வொருவரும் அன்பிலே பூர்ணப்பட வேண்டும் என்று தலைப்பிட முதலாவது பார்க்குறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அன்பில் என்ன பண்ண முடியாது? பூரணப்பட முடியாது. நம்ம அன்பு இருக்கணும், அன்பில் பயமே இருக்காது. அதோடு பயத்தை புறம்பே அதை தள்ளும். அன்பு இருந்ததுன்னா யார் மேலே என்ன செய்ய மாட்டோம்? கசப்பு இருக்காது, வைராகி இருக்காது. அவங்களுக்கு எல்லாத்தையும் முயற்சிவோம், அன்பு கூறுவோம். அன்பு இல்லைன்னா என்ன செய்யும்? பயம் வரும், அது வேதனை உண்டாக்கும், அது பயப்படக்கூடிய காரியம் கொண்டு வரும். பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, மடியில் கடை இருந்தால் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அதாவது ஆதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வாசிக்கிற போது ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்து கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஆகவே நாம் பிரியமானவர்களே, நாம் பயப்படாதபடிக்கு இந்த பூமியில் கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும். அன்பு தான் நம்மளை என்ன செய்யுது? அன்புலே பயமில்லை, பூர்ண அன்பு என்ன செய்யுது? பயத்தை புறம்பே தள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே நம்ம பூர்ணப்பட அன்பு இல்லைன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? பூர்ணமே வரவே வராது. அன்பு இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? பூரணம் வரவே வராது. அன்பு இல்லைன்னா என்ன? அவங்க எப்படி என்ன பேசிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி திட்டாங்களே, நான் வாசப்படி மிதிக்க மாட்டேன். கிறிஸ்துவாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது. நாம் எல்லாத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும். எப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவையே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசப்பா நம்ம மேல் அன்பு வைத்தனால தான் அவர் பூமிக்கு வந்தார், பாடுகளை பட்டார். நம்ம அனைவருக்கும் எல்லாம் தெரிந்தாலும் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரை போல நாம் வாழும்போது, அவரை போல அன்பு பாராட்டும் போது தான் நாம் பூரணப்பட முடியும். ஆகவே நம்ம அந்த அன்பிலே நாம் பூரணப்படக்கூடியதாக காணப்பட வேண்டும். அந்த அன்பு எப்படி நமக்குள் வருது என்று பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள் எப்படி வருது பாருங்க. நாம் இருதயங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா என்ன செய்யாது? அன்பு மாறாது. ஆக பிரியமானவர்களே, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே அருளப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அநேக இடத்துல நம்ம அன்பு செலுத்துவதில் வெட்கப்படவே மாட்டோம். இயேசு நம்ம எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் எனக்காக அன்பு செலுத்தியிருக்கிறார். ஆகவே நம்ம அனைவரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் வெட்கப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால், யாரிடத்தில் பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளப்பட்ட அந்த ஆவியிலே நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்க அந்த ஆத்துமாக்கள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்குள்ளாய் காணப்பட வேண்டும், பூர்ணப்படக்குள்ளாய் காணப்பட வேண்டும். நாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த நாளில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே துதிச்சோம்னா அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும், அப்படி வல்லமை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்கிறாங்க? காலையின்னு மதியம் படிச்சுக்கிட்டு வராங்க. என்ன செய்யறதில்ல? அப்படியே வச்சிட மாட்டாங்க. வீட்டில் வந்து என்ன செய்வாங்க?
படிக்கிறாங்க. அதுபோல் நாம் இந்த நாளில் கூடுறது என்னென்னா, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு போய் நாம் அந்த 6 நாள் என்ன செய்யணும், அதை தியானிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் நமக்கு என்ன கற்பனை கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நாம் அதை நல்லா தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், ஒரு நாளுக்கு நாள் என்ன செய்கிறோம், பூரணம் அடையக்கூடியலாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அந்த மாணவன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லி வீட்டில் வந்து படிக்காம தான் என்ன ஆகாது, அவன் மதிப்பெண் எடுக்க முடியாது. அதுபோல் நாமளும் மறுரூபம் ஆக வேண்டும் சொன்னால், பூரணம் ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல, அதன்படி நடந்து அதன்படி கை கொண்டு கடந்து வருகிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராய் சார்ந்து வாழுகிற போது நம் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம் உள்ளத்தில் ஊற்றி கொண்டே இருப்பார். நாம் எந்த அளவுக்கு அவரை சார்ந்து வாழுகிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரோடு நெருங்கி வருகிறோமோ, அப்போது நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறாரு, அவருடைய அன்பை ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு என்ன செஞ்சிட்டாரு, மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. மீண்டும் ஆண்டு கடற்கரை போய் கூட்டிகிட்டு வர, வீட்டில் இருந்து போய் மறுபடி கடற்கரை கூட்டிட்டு சொல்கிறேன், என்ன நேசிக்கிறாயா கேட்டார் இல்லைங்களா. ஆக பிரிவாளர் அன்பு ஊற்றப்பட்டே இருக்கிறார். 3 முறை கேட்குறார், ஆண்டவரே நான் நேசிக்கிறத நீர் அறிவீர் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்டால், நான் ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல காரியங்கள் இருக்கிறதா நம்ம சிந்திக்க வேண்டும். ஆகவே பிரிமலை ஆண்டவர் நம்ம இதயத்தை பார்க்குறார். முதல்ல பார்த்தோம், இருதயத்தில் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிற அந்த ஆவியான விதத்தில் ஓட்டப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். உங்களுடைய தேவனை பற்றி அன்புக்கு கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நம்ம நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த வாழ்க்கை வாழ்கிறது ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை, அது பூர்ணமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்குள் இருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் இருக்கிறது. அதை போல நாம் பிறத்தில் அன்பு கூறுகளாய் காணப்படுகிறோமா நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையை பார்க்கும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, நாம் ஒருவரும் தேவனை கண்டதில்லை, ஆனாலும் செய்கிறது, நாம் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்போம், நம் உலகத்தில் இருக்கிற தேவன் பெரியவர். ஆகவே சொல்றாரு, நாம் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கணத்தை அடைஞ்ச மறுகணத்தை சிரிப்பு கூடின்னு சொன்னார். அதுபோல் நம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிற போது, அவரை சார்ந்து கொண்டு இருக்கிற போது, அப்பா நமக்கு போதுமானவராக இருந்து நம்மளை பூர்ணமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆக அந்த அன்பு நம்மளை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவி கொண்டு இருக்க வேண்டும். அதான் பாட்டில் பாடணும், அன்பு கூறுவேன் சொல்லி பாடல் நல்லா பாடணும். ஆண்டவர் நம்ம அன்பு கூறுவலாய் காணப்பட வேண்டும், அவரை ஆராதிக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலதரப்பட்ட மக்களாய் வந்திருந்தாலும் தேவன் அவருக்குள்ளாக நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆகவே அவர் ஆராதிக்கூடியலாய் காணப்பட வேண்டும், அவரை தொழுது கொள்ளக்கூடியலாய் காணப்பட வேண்டும், நாம் அவருடைய அன்புக்குள்ளாக நாம் பூர்ணப்படக்கூடியலாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, நம்ம அன்பில் பூர்ணப்படும் போது தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருதயத்தில் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆகவே இந்த 1 யோவான் சுவிசேஷத்தில் அந்த நிறுவனத்தில் பார்க்குற போது அந்த 14ஆம் அதிகாரம் பூரா எப்படிப்படுறது, அன்பை குறித்தே தான் சொல்லப்பட்டது. நல்ல வீட்டு போய் வாசித்து பாருங்கள், அன்பை குறித்தே தான் சொல்லப்பட்டது. அன்பு நமக்கு சகலத்தையும் தாங்கும். அதோடு கூட 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த அன்பை குறித்து நல்ல விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த அன்புக்குள் நாம் நிலைத்திருக்கிற போது, அன்பை சார்ந்திருக்கிற போது கர்த்தர் நம்மை பூர்ணமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பார்க்கிற போது இதில் எப்படி வருது அன்பு, கர்த்தருடைய வசனத்தை கைகொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு
மெய்யாகவே பூர்ணப்படும். அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், வேத புஸ்தகத்தை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறதாய் காணப்படுகிறோம். இந்த வேத புஸ்தகம் நம்ம கை கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி துதி நாராயண தம்பி சொன்ன போல் எத்தனையோ பேர் இதுக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு கண்டங்கண்டு தாண்டி வந்து நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கார்கள். ஆகவே இந்த வேதம் நமக்கு பாக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொன்னால் நல்லா வாசிக்க வேண்டும், அதை தினம் தியானிக்க வேண்டும். நாம் எப்படி சாப்பிட்றதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமோ, வேலைக்கு நேரத்தை ஒதுக்குறோமோ, அதுபோல் வேத புஸ்தகத்தை வாசிப்பதற்கு என்ன செய்யணும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். தாவீது என்ன சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் வசனத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்லிக்கிற போல நாம் வேதத்தில் நாம் தியானிக்கூடியலாய் வாசிக்கூடியலாய் இருக்கிற போது கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளாக என்ன பண்ணும், பூர்ணப்படும். அல்லேலூயா. அதோடு கூட பிரியமானவர்களே, அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் சுற்றி போய் சொன்னார், என்னை கண்டவன் உன்னை கண்டான், உன்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஏசப்பா சொல்கிறார். ஆகவே நம்மளை காண்கிறவர்கள் யாரை காணணும், ஏசப்பாவை காண வேண்டும். ஆகவே அவர் தான் நடந்தபடியே நாமளும் நடக்கிற போது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்னு சொன்னால் பரிபூர்ண அன்பு நமக்குள் வரும், பூர்ணமான அன்பு நமக்குள்ள வரும். ஆவியானவர் சார்ந்து இருக்கிற போது ஆவியான் நம்ம இருதயங்களே ஊற்றிக்கொண்டே இருப்பார், தேவனுடைய அன்புன்னு இருதயங்களே ஊற்றிக்கொண்டே இருப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்குறோம், பொறுமையில் பூர்ணப்பட வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்குது, பொறுமை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்கிறேன்னா பொறுமை வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய பாருங்க. அந்த வசனத்தை வாசித்தாலும் பாருங்க, அடிக்கோட் பாருங்க, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும், பொறுமை வேணும். ஐயோ நான் ஆத்திரப்பட்டு இப்படி செஞ்சிட்டேனே, கோவப்பட்டு இப்படி செஞ்சிட்டேனே, இந்த காரியம் இப்படி ஆகிப்போச்சே, அப்புறம் புலம்பி ஒன்றும் புரோஜனம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பொறுமையாக செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது பொறுமையானது இயேசுகிறதுக்கு நேராக நம்ம நடத்தக்கூடியது என்று பார்த்தோம். இப்படி அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது அது எதினால் இந்த பொறுமை நம்ம வாழ்க்கையில் வரும் என்று பார்க்குற போது பிரியமானவர்களே, யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19-22 வரை வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள் போதிருக்கு. அப்புறம் வாசிக்கலாம். பிரியமான இந்த வசனத்தை நல்லா பார்த்து யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செய்யணுமா, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். நாம் கேட்குறோம், ஆத்திரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, அறிவை இழந்துடக்கூடாது. ஆத்திரப்பட்டு அப்படி சொல்லிட்டாங்களா, அப்படி பேசிட்டாங்களா சொல்லி நாம் நாய்ந்து இருக்கக்கூடாதுபடிக்கு நம்ம என்ன செய்யணும், பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையும் பிரிமாவில் நம்முடைய வாயில் வருகிற வார்த்தை மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவராகி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏசு பொறுமையாக இருந்தார்னா நாம் இந்த இடத்துல இன்றைக்கி உட்காந்துருக்க வேண்டிய வேலையே இல்லை. அவர் பொறுமையோடு சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்தபடினாலே, பொறுமையினால் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டபடினால இன்றைக்கி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம், அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். நாம் என்ன ஒரு நிச்சயம்னா பரலோகத்துக்கு போகிற ஒரு நிச்சயத்தோடு நம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடி அந்த வசனத்தை வாசிப்போம். தம்பி வசனத்தை வாசி 20 வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கோபம் என்ன செய்யதான், தேவநீதியை ஏற்படுத்தாது. ஆகவே நாம் கோபிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் நிறுவனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, வாய்ந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது, கோபிக்கக்கூடாது என்று வேத வசனத்தை வாசிக்கிறோம். பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லப்படுது. ஆக இந்த வசனம் பாருங்கள். ஆகையால் நீங்கள்
எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் யார் மேலேயும் என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. சகோதரனை பார்த்து நீ என்ன செய்யாத? சபிக்கக்கூடாது. அவன் ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாம் கட்டுரை பிள்ளைகளாக இருக்க நாம் என்ன செய்வது? யாரையும் சபிக்கக்கூடாது. துர்க்கணமாக எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதுக்கு பொறுமைக்கு யாரை குறித்து சொல்லலாம்? மனுஷனுக்குள்ள பொறுமை குறித்து யோபு என்ன செஞ்சார்? எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தார் என்று பார்க்குறோம். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எல்லாம் சொத்து சுகம் ஒழிஞ்சுது, மனைவி திட்டுனாங்க, நண்பர்களாக வந்து அது எதையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்ட வந்தாராம்? பொறுமையாக இருந்தார்னு பார்க்குறோம். தேவன் என்ன சொல்கிறாரு? என் தாசனாகி மோசையை பேசுனது போல் ஒருவரும் அப்படியே நீங்கள் பேசவில்லை என்று சொல்வதை நாம் பார்க்குறோம். ஆக பிரிமால நாம் பொறுமையுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஆக பொறுமையாக இருக்கும்போது தான் பாருங்கள், உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏங்க வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரு? வசனத்தில் நமக்கு என்ன உண்டு? எச்சரிப்பு உண்டு. வசனத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டு. இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் உங்கள் பிள்ளைகளை நடத்தணும், உங்களுடைய குடும்பத்தை இப்படி தான் நடத்தணும், ஊர் மக்கள் மத்தியில் இப்படி தான் நீங்கள் சாட்சியாக இருக்கணும் சொல்லி நமக்கு வசனம் நல்லா சொல்லுது. தாவீது என்ன சொல்கிறாரு? பாய் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பேன்னு சொல்கிறது போல் நாம் இந்த பூமியில் இருக்கிற போது தீய நண்பர்களோடு அவங்களுக்கு காரியங்கள் நம்ம கற்றுக்காதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளணும், நம்மளையும் காத்துக்கொள்ளணும், நம்ம குடும்பத்தையும் காத்துக்கொள்ளணும். நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது அந்த நாட்களில் குடித்தார்கள், எழுந்தார்கள், விளையாண்டான்னு சொல்லப்பட்ட போது அவங்க 3 வாடி பசங்களையும் மருமகளையும் குடும்பத்தை எப்படி பண்ணார்? பாதுகாத்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கூடியலாய் காணப்பட வேண்டும். தன் இஷ்டத்துக்கு விட்ட பிள்ளைகள் என்ன செய்யுமா? தன் தாய்க்கு இல்லத்தை கொண்டு வரும் என்று சொல்ல பார்க்குறோம். அதுக்கு உதாரணமாக யாக்கோபுடைய பிள்ளையே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே பிரியமானல இனிமாய் நாம் வேதத்தில் வாசிக்கிற போது லோத்துடைய குடும்பம் சோதம் குமாரில் எப்படி இருந்தாங்க? பாதுகாப்பாக இருந்தாங்களா? பிள்ளைகளை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சு வளர்த்துனான் தாய். சோரமான தேசம், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், இப்படியாக ரொம்ப மோசமாய் நடந்த அந்த இதில் லோத்துடைய மனைவி தன் வாலிப்பிள்ளை இருவரையும் எப்படி பாதுகாத்தார்? வேத வசனத்தினாலே பாதுகாத்தார் என்று பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாருன்னா கற்றுக் கொடுக்க வேண்டியது தாய் தகப்பன் போயிடுவார் வேலைக்கு, ஆனால் பிள்ளை பாதுகாப்பது பராமரிப்பது பொறுப்பேற்றுக்கொள்வது யாருன்னா தாய் தான். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வேலையை நம் ஒவ்வொருவரையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் நமக்குள்ள என்ன வராது? பயம் வராது, கெட்ட வார்த்தை பேசுகிறது வராது, ஒரு பொருள் அபகரிக்க வராது. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிப்போம். 1-2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும், பசியானாலும் பட்னியாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டா இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். உயர் வந்தாலும் உயிர் இல்லாத போனாலும் நம்ம எப்படிப்பட்ட இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். பவுல் அது விதமாக சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள், மீண்டும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர் எழுதுறதை பார்க்குறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாருங்க. நம்ம எல்லா சூழ்நிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நெகேமியா என்ன சொல்கிறாருங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறார். நம்ம எந்த சூழ்நிலும் நம் பலனாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பாடலில் தான் போகணும், நம்ம பலங்கொண்டவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்ட இருக்கணும்? பலங்கொண்டவர்களாக காணப்படணும். அது பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தில் பலப்பரிச்சை அந்த
வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு, பல சோதனை வரும்போது அகப்படும்போது நம் விசுவாசம் என்ன இருக்கக்கூடாது? தளர்ந்து போய்விடக்கூடாது. ஆபிரகாம் தளர்ந்து போகாதபடி இருந்தார் என்று பார்க்குறோம். யோப்பு தளர்ந்து போகாதபடி பொறுமை சகித்தார் என்று பார்க்குறோம். அவர்களுக்கு என்ன கிடைச்சது? இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது என்று பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்கு கடந்து போகிற காரியத்தில் நாம் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து நம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் பொறுமையிலே பூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக நாம் சந்தோஷமாக எண்ணக்கூடியதாக காணப்பட வேண்டும். அடுத்து பாருங்கள், தாவீது சொல்கிற சாட்சி பார்ப்போம். சங்கீதம் 17:3 பாருங்கள். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் காணாதிருக்கிறீர். ஒன்றும் காணாதிருக்கிறீர். வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. தாவீது ஒரு ராஜாவா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கும்போது இந்த வசனத்துப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்குவோமா? நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுதல் ஆண்டவர் சொன்னார். அந்த திருக்குள்ள கேடுதல் அந்த இருதயம் தாவீது தைரியமாக சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை பரிசோதித்து புடமிட்டு ஒன்றும் காணாதிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தா கணவன் மேலே மனைவி குற்றம், மணி மேலே குற்றம், பிள்ளைகள் தாப்பம் தாய் மேலே குற்றம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பரிசோதிக்கிற போது, ராக்காலங்களை விசாரிக்கிற போது, புடமிட்டு பார்க்குற போது ஒன்றுமே காணக்கூடாதபடிக்கு நாம் பூரணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறார், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. மனைவி பேசினாங்க. யார் மனைவி? யோப்பு மனைவி. இன்னும் ஏன் தேவனை வணங்கிட்டு இருக்கிறது? அவரை தூஷித்து ஜீவனை விடன்னு சொன்னாங்க. ஆனால் தான் யோப்பு என்ன செஞ்சார்? தன் வாயை மீறாதபடிக்கு பைத்தியக்காரி பேசாத, தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையே பெறக்கூடாதா என்று சொல்லி அவர் பொறுமையாக வாயை மீறாதபடிக்கு காத்து கொண்டார் என்று பார்க்குறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது சங்கீதம் 41 பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை, நீங்கள் கடந்த நாட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்திருங்க. பொறுமையாய் காத்திருக்கிற போது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலே கேட்பார். அல்லேலூயா. தேவன் நம்ம சத்தத்தை கேட்குற தேவன், நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன், விண்ணப்பத்தை கேட்குற தேவன். நீதிமான் ஜெபம் அவருக்கு பிரியம் என்று பார்க்குறோம். செம்மையானுடைய ஜெபத்தை அவர் பிரியம் என்று பார்க்குறோம். அவை நாம் தேவ சமூகத்தில் இப்படியாக காத்திருக்கிற போது, அவருடைய சமூகத்தில் நாம் அவரோடு நெருங்கி சேர்க்கிற போது அவர் நம்மளை பூர்ணமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்குறோம், பரிசுத்தத்தில் பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குற போது அதில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா, ஆமென், பிரியமானவர்களே, ஆமென், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்குது? நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசூசியும், அசூசின்னா உங்களுக்கு விசுவாசிகள்லாம் புரியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு 19 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 19 காரியம் நம்ம இடத்துல என்னக்கூடாது, ஒன்று இருந்தாலுமே அது வேஸ்ட்டாக போயிடுது. அதான் சொல்ல பிரசங்கி புத்தகம் வாசிக்கிறோம். ஒரு பாட்டில் தைலத்தில் ஒரு செத்தை விழுந்தால் என்ன ஆகும்? எல்லா தைலத்தையும் நாற்றம் அடிச்சுன்னு சொல்லும் போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அசுசியும் நம்ம மாம்சத்துலேயும் ஆவிலையும் இருக்காதபடிக்கு இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம ஆவியும் மாம்சம் போராடி கொண்டே இருக்கும். பழைய சிந்தை கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஏசப்பா என்னோடு இருக்கார், என்ன அவர் ரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார், அவர் ரத்தத்தினால் நான் துவைத்து எடுத்திருக்கிறேன், எனக்குள்ள சத்துரு சிந்தை கொண்டாட இடமில்லைன்னு சொல்லி நாம் அவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்குற போது நம்மை அவர் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக தேவ பயத்தோடு வரும்போது ஆண்டவர் நம்மளை பூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆக இப்படி அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது எப்படி பரிசுத்தம் அடைய முடியும் என்று சொல்லி வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியமானவர்களே, எப்படி அவர் தன் ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படி செய்கிறாரா? நகரத்து வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து 3 வருஷம் ஆண்டு காலமாக ஊழியத்தை செய்து தன் சொன்னபடியே சிலுவையில் அறையப்பட்டு, சொன்னபடியே அடக்கம் பண்ணப்பட்டு, சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். ஆக பெருமாள் அவர் நமக்காக பாடுபட்டபடினால அவருடைய நிந்தையை நாமளும் சுமந்து பாளையத்துக்கு புறம்பாக அவர் இடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நமக்கு என்ன ஆண்டவன் சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் சார்ந்திருக்கிறபடினால நம்ம அப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, நிந்தையான வார்த்தை பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? நம்முடைய பரிசுத்தமாக நகர வாசலுக்கு புறம்பாக தள்ளப்பட்டதை பார்க்குறோம். அன்று அவர் தள்ளப்பட்டனால இன்றைக்கி நாம் தைரியமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நமக்கு என்ன இல்லை? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே தேடி நாடி தேடுகிறோம். தேடுகிறீங்களா? எதை தேடுகிறோம்? பவுல் சொல்கிறாரு கொலோசியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பூமிக்குரியதை தேடாமல் மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லப்படுது. கொரிந்தியர் புஸ்தகம் வாசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு வாடகை வீடு, இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை. நமக்கு கைவேலை செய்யப்படாத ஒரு வீடு எங்கே உண்டு? பரலோகத்தில் உண்டு. ஆண்டவர் இயேசு, நான் போகிறேன், உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி பிற்பாடு வந்து உங்களை கூட்டிக்கோன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு இந்த நகரத்தை நாம் வரப்போகிற நகரத்தை நாம் தேடி ஆர்வமாய் காத்திருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அதையே நாம் தேட வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் பார்க்குற போது உலகத்துக்குரியதையே தேடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கணும். நான் எப்படி பெரியவன் ஆகணும், நான் எப்படி இன்னும் ஐஸ்வர்யவன் ஆகணும், எங்கள் ஜனங்கள் மத்தியில் எப்படி உயர்ந்தவனாக வாழணும், அப்படி சிந்தையிலே போகக்கூடாது. ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உனக்கு சகல நன்மையும் பரிபூர்ணம் உண்டாகும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். நம்முடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கு சமயமாக இருக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்மளை காலத்தை தாழ்த்தாதபடிக்கு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை பார்க்குற போது பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தான் அதுக்கு உதாரணம். சொல்ல முடியுங்களா? யோசேப்பு தான் காரணம். அன்பு பாராட்டுறதுலையும் அவன் தான் முக்கியம், பொறுமையிலையும் அவன் முக்கியம். சரியா இருக்குங்களா? தப்பாக சொல்கிறேன்னா? எப்படி இருந்தார்? சகோதரெல்லாம் பார்க்க போய் அப்போ போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்கிறாரு. அங்கே போனோன்னு இன்னும் என்னாச்சு? சகோதரனை பார்த்தோன்னே அவங்கள என்ன செஞ்சாங்க? வந்துட்டான் நம்ம சொப்பனக்காரன் வண்டான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சட்டையெல்லாம் கழட்டி குழியில் போட்டாங்க. அப்போ அவர் எப்படிப்பட்டு வந்தார்? பொறுமையாக இருந்தார். மறுபடியும் விற்று போட்டாங்க. விற்று விட அங்கே போனார். அங்கேயும் போய் என்ன சொன்னாச்சு? அந்த பார்வோடைய மனைவி மித்தமாக பிரச்சனை வந்தது. அங்கேயும் தன் பரிசுத்தத்தை என்ன செஞ்சார்? காத்து கொண்டார் என்று பார்க்குறோம். அங்கே அவளை பொறுமையாக இருந்தார். தேவ பயம் என்னது? தேவ பயத்தினால் இருந்தபடினால அந்த பாவத்தை மேற்கொண்டார். அந்த பாவத்துக்கு செய்யக்கூடிய தூண்டின சகோதரி மித்தமாக என்ன உண்டாச்சு? சிறைச்சாலைக்கு போக வேண்டியதாச்சு. சிறைச்சாலையிலையும் போய் என்ன செஞ்சார்? பொறுமையாக இருந்தார் என்று பார்க்குறோம். அந்த பொறுமை என்ன உண்டாச்சு? அந்த தேசத்துக்கு அதிகாரியாக பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பெருமாள் கர்த்தர் உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு. சகோதரர்லாம் அப்பா சொல்கிறாருப்பா, எகிப்தில் என்ன உண்டு? நல்ல தானியம் உண்டு, அங்கே போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற போது இங்கேருந்து போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்களுக்கு யோசேப்புன்னு தெரியல, ஆனால் யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் என்ன செஞ்சார்? பாசமாக நடத்தினார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் ஓஹோ வந்துட்டியா, என்ன செஞ்சார் பாரு, என்னை எல்லாம் பிடிச்சி குளியில் போட்டீங்க, விற்றீங்க, இப்படியெல்லாம் பண்ணின்னு சொல்லி என்ன செஞ்சு வைராக்கியம் வைத்திருப்போம். ஆனால் அந்த மனுஷன் அன்பு பாராட்டினான் என்று பார்க்குறோம்.
அந்த சகோதரர் நம்முடைய சகோதரன் தெரிஞ்சோன்னு அவங்கள பயந்து கிடந்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்னப்பா சொன்னார் தம்பி? என்ன சொன்னார்? யோசேப்பு தன் சகோதரர் என்ன சொன்னார்? தேவன் என்னை முன்னாடியே அனுப்பினார், நம்மளால் ஜீவராஜன் பண்ண முடியாத தேவன் இப்படி செய்தார் என்று சொல்லி அவன் சகோதரரை அன்பு பாராட்டினான் என்று பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, அந்த சகோதரன் எப்படி அன்பு பாராட்டினாரோ அதுபோல நாம் அன்பு பாராட்ட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, அந்த சகோதரன் எப்படி பொறுமையாக இருந்தாரோ அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கிற போது கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய நாள் காணப்பட்டான் என்று பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி பரிசுத்தம் வருதுன்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ஆமென், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆமென், ஆதி முதல் தேவனை உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே ஆமென், நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பிரியமானவர்களே, பவுல் விதமாய் சபைக்கு எழுதுகிற போது பாருங்க சொல்றாரு, நாம் எப்படிப்பட்டா இருக்கணுமா? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவன் நம்மளை எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம அந்த வசனப்படி நாம் சத்தியத்தை விசுவாசிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ரட்சிப்பு நாம் ஆதி முதல் நம்மளை என்ன செஞ்சுக்காரு? உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. நம் தாயின் சங்கீத கேட்ட போல தாயின் கருவிலே நம்ம என்ன செஞ்சுக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார் கேட்ட போல தேவன் நம்முடைய உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கோத்திரத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ வேத வசனம் சொல்லிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நாம் ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நாம் சார்ந்து வாழ வேண்டும். தாவீது சொல் வாசிப்பு கடைசியாக பார்க்குறோம். சங்கீதம் 51 7ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், ஆமென், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. தாவீது சூழ்நிலையை பாவத்தில் விழுந்தபோது தீர்க்கதரிசிகள் உணர்த்தப்பட்ட போது அவன் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆனால் என்ன செய்கிறாரு? நீர் என்னை ஈசாப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி செபிக்கிறதை பார்க்குறோம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், ஆமென், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருந்தாலும் ஆண்டவரே சுத்த இருதயத்தில சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று கேளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை தேவன் உயர்த்துவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். நம்மளை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். நமக்காக அவர் கைவிடப்பட்டவராக இருக்கிறார், நமக்காக அவர் துக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலை வருகிற போது, பாடுகள் வருகிற போது, சஞ்சலங்கள் வருகிற போது, ஓ நான் ஏசுசாமி கும்பிட்றேன் எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் கர்த்தர் தன் பிள்ளைகளை எப்படி நாம் சிச்சிக்கிறோமோ அதுபோல் தேவன் நம்மகிட்ட அன்பு கூறுகிறபடினால நம்ம சிச்சித்து நடத்துகிற போது நாம் சோர்ந்து போய்விடவே கூடாது. அந்த சோதனைக்கு தப்பித்து கொண்டு போக்கையும் வரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நீங்கள் பூரணமாய் வாழ வேண்டும். பூர்ணமாய் வாழ்கிற போது கர்த்தர் உங்களை பரிபூர்ணம் உண்டாக்க செய்கிற தேவனாக இருக்கார். நீங்கள் அன்பில் பூர்ணப்பட வேண்டும். அந்த அன்பு நமக்குள்ள எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவன் ஆவியான நம்ம இதயத்தில் ஓட்டப்படுகிறார். வேத வசனம் நம்ம இதயத்தில் ஓட்டப்படுகிறது. நாம் பிறனத்தில் அன்பு கூறுகிற போது அந்த ஆவியார் நமக்கு செயல்படுகிறார். வேத வசனத்தை கைகொள்கிற போது அந்த அன்பு நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்கும். பொறுமையில் பார்க்க நம்ம எல்லா சூழ்நிலும் பொறுமையோடு இருக்கிற போது கர்த்தர் தாமே நமக்கு பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும், பொறுமையாக இருக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததை பார்க்குறோம். ஆகவே இப்போ தாவீதை போல நம்ம ஆண்டவரே என் இதயத்தை சோதித்தறிந்து இடத்துல ஒன்றுமே நீங்கள் காணலின்னு சொல்கிறது போல் ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்குற போது ஒன்றும் இருக்காதபடிக்கு பார்க்க வேண்டும். வேதத்தில் அதிகமாக வாசிப்பாருங்க. தேவன் நினச்சிடாரு, இதயத்தை நிறுத்து பார்க்குறார், இதயத்தை சோதித்து பார்க்குறார். இப்படின்னு தான் வேதத்தை வாசி பார்க்க முடியும். உங்கள் இதயத்தை பார்க்குறாரு, முகத்தை அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் நம்மளும் என்ன செய்கிறோம்? முகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் தேவன் இதயத்தை பார்க்குறார். ஆகவே இதயத்திலே சுத்தமற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறவர்களாகி நாம்
கர்த்தர் சமூகத்தில் முற்றிலுமாய் பூரணப்பட கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் செபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் தேவரீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்பில் குறையாதபடி இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் பொறுமை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தத்தில் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில் நீங்கள் வருகை இருக்குமானாலும் அப்பா, நாங்கள் சமூகத்தில் காணப்படக்கூடியவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர் எல்லாம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். நாளை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.